கமல் சார் ஸ்பீச்சுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்தோம். உலகநாயகனே, the stage is all yours. என்னுடைய 4 வயதிலிருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் என் நன்றிகள் குறித்தார்கள். இது எப்படி இது நடந்ததுன்னு கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதைன்னுவாங்க. எனக்கு நடந்ததாக ஞாபகமே இல்லை. யாராவது என்னை தோளில் தூக்கிட்டு வந்துடுவாங்க, இல்லை நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. அப்படி தரன்னு என்ன 36 படமாக இழுத்து கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு நட்சத்திரமாக ஆக்கியது பாலச்சந்தர் சார் அவர்கள். அந்த மாதிரி மலையாள படத்தில், தெலுங்கு படத்தில் என்னை ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் இந்த பையன் பாருங்கள் பிரமாதமாக கூத்தாடுவான்னு காட்டி எனக்காக கதை எழுதி செய்த அவரை நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய குருக்கள் சேர்ந்து செதுக்கிய ஒரு மனிதன் நான். களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து விக்ரம் வரையிலும் போஸ்டரில் இடம் கிடைக்காதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தவன். நான் போஸ்டர்கிட்ட நின்று கடைசி தேட்டர் வரலும் படிச்சுக்கிட்டு இருந்த பையனுக்கு சொந்தமாக ஒரு போஸ்டர் வந்தபோது அபூர்வங்களுக்கெல்லாம் நான் போய் அது கிட்ட நின்றுக்கிட்டு யாராவது என்னை பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் நின்றுட்டுருப்பேன். ஆல்ரெடி நட்சத்திரமாயிட்டேன், ஆனால் எனக்கு பிடிச்ச போஸ்டர் அதுங்கிற மாதிரி அப்படி வந்த பையன் நான். அந்த மாதிரி நிறையா கலைஞர்கள் இங்கேயும் இருக்கலாம், அல்லது இதை மறுபடி வீடியோவில் எங்கேயாவது பார்க்கலாம். எல்லாருக்கும் இடம் கொடுக்கும் ஒரு சரணாலயமாக, வேடம் தாங்கலாக இன்று தம்பி உதயநிதியின் ரெட் ஜெயண்ட்ஸ் இருக்கிறது. இப்படி ஒரு கம்பெனிக்கு ரெட் ஜெயண்ட்ஸ்னு ஒரு பேர் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்படி ஒரு கம்பெனி வேணும், இது தேவை என்று நான் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நேர்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டோன்னா இந்த இண்டஸ்ட்ரியை அடிக்க முடியாது. சும்மா இல்லை, போனி கபூர் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கதைகள் எடுத்துக்கொண்டு போனது. மறுபடியும் அந்த புகழை அவர் சொன்னார். திஸ் வாஸ் த ஃபில்ம் மேக்கிங் ஹப் ஆஃப் மோஸ்ட் சவுத் இண்டியன், ஆல் சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ். ஐ would like to add some more. Chennai has always been the national film making hub. It is only like people like Boni Kapoor who come from there and started making films in other languages. Before, there were great producers, masters whom we keep remembering. All big Tamil producers produce films in Hindi, Bengali, Marathi. Mr. Ramanaidu has produced films in almost all Indian languages. So we are proud to say that we are a national filmmaking hub. And you're part of it, Boni Saab. You will always be. And Amir was asking each of the people here's their origin. So all of them are not Tamils. They are from various states. That's the beauty of Tamil Nadu. Vandarai vaazhavaikum, varadharai varavazhikkum. அதுதான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ் குரலில், தமிழ் அரசியலில் பேசிக்கொண்டிருக்கும் என் தம்பி, நான் எல்லோருமே பெருமையுடன் தமிழை, தமிழ் சினிமாவை போற்றுகிறோம். தமிழ் சினிமாவும் அரசியலும் எப்போவுமே ஒன்றா தான் இருந்திருக்கு. தமிழ் சினிமா தான் அரசியல் பேசும் தைரியம் உள்ள சினிமா. பாக்கியெல்லாம் அப்படி தொட்டுட்டு வருவாங்க, நின்று அடித்த சினிமா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தியில் வர்ற டைலாக் பாருங்கள், தசாவதாரத்தில் வர்ற டைலாக் பாருங்கள், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கும், தைரியமான அரசியல் இருக்கும். அது தொடர வேண்டும், கண்டிப்பாக என் சினிமாவில் தொடரும். இது என்ன, அந்த அரசியலுங்கிறது வந்து நான் பேசுகிறது சார்பு அரசியல் அல்ல, தமிழனின் தேவையான அரசியல். அற்புதமான இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விக்ரம் படத்துக்கு நாயகர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க, ஏஜென்ட்டு எல்லாம். அதில் முக்கியமான ஏஜென்ட் வந்து ரெட் ஜெயண்ட். எங்கள் கம்பெனியிலே ரகசியமான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, மகேந்திரன் மாதிரி, டிஸ்னி மாதிரி. அங்கேயும் அந்த மாதிரி ஏஜென்ட் எப்போ வரணுமோ வந்து ஏஜென்ட் டீனா மாதிரி வந்து மிதிக்க வேண்டிய நேரத்தில் மிதிப்பாங்க, அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன், அவர் இந்த மேடையில் நிற்கிறார்.
இந்த வெற்றியை பற்றி அனைவரும் வாழ்த்துகிறார்கள். இப்போ விஷால் தேங்காய் உடைச்சான்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய அவார்டு தெரியுமா? அது நம்ம எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த அன்பு என்பது தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு நன்றி சொல்லி மாளாது. தொடர்ந்து படம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னது நான் செய்யத்தான் போகிறேன். காரணம், இதை தவிர நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. அது அரசியல். அப்படி சினிமாலேயும் அரசியல்லையும் எப்படி இருக்க முடியும்? ஏன் முடியாது? முடியும். அது நடந்திருக்கு. இவங்க தாத்தா பண்ணியிருக்காரு. அது எங்கள் தாத்தா பண்ணது நான் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. அவரையும் அதையே தான் கேட்பார். நீ எங்கிட்ட எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிவிடுங்கிறாரு. இப்போ ஒரு அறிவிப்பு எல்லாரும் அறிவித்தாங்க. கடைசியாக இந்த மாதிரி ஒரு மேடையை இழப்பதற்கு ராஜ்கமல் என்றுமே யோசித்ததில்லை. அதை உடனே யூஸ் பண்ணிவிடுவோம். மேடை கிடச்சா அதை பயன்படுத்திக்குவோம். ஏன்னா பப்ளிசிட்டி நிறைய பேர் பார்க்குறாங்க. ராஜ்கமலுடைய 54வது படம் இந்த மேடையில் அறிவிக்க இருக்கிறேன். அது ஒரு நிஜக்கதை. பலர் மனதிலும் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு நிஜக்கதை. அதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், அரசியலும் சினிமாவும் வேறாக பார்ப்பவன் அல்ல. ஹேராம் அரசியலும் கலந்தது தான். இந்த சினிமா தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் கதை. இதை தயாரிக்கப் போவது எங்கள் ராஜ்கமல் நிறுவனம். இதன் கதாநாயகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த விஷயம் ஹீரோவை கேட்காம அனௌன்ஸ் பண்ண முடியாது. நான் பண்ணிட்டேன்னா இப்படிமாரு பட் ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு அன்பு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட சொல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்னும் பேர் வைக்கலை. கதையெல்லாம் இப்போ கேட்காதீங்க, சொல்ல முடியாது. உண்மை சம்பவம், பலர் மனதில் தாக்கம் ஏற்படுத்திய சம்பவம். இந்த அறிவிப்பு எங்கள் நட்பு தொடரும் என்பதற்கு ஒரு சான்று. தேங்க்யூ சார், தட்ஸ் a very good news. அந்த அறிவிப்பு ஏதோ So Rajkamal Films International, Kamal Haasan presents Udayanidhi Stalin நடிக்கும் ப்ரொடக்ஷன் நம்பர் 54. நிறையா ஹீரோக்கள் இங்கே வந்தாங்க. எங்கள் அடுத்த படத்து ஹீரோ வந்தாங்க. அதுக்கு அடுத்த படத்து ஹீரோ இங்கே இருக்கார். இது தொடரும். அவரும் இந்த மாதிரி கம்பெனிக்கு புதுசான ஹீரோக்களை சந்தோஷமாக கூப்பிட்டு இது பண்ணணும். பழைய ஹீரோயும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே புதுசாக இருக்க முடியாது. கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் உங்கள் தாத்தாலாம் ஞாபகம் வச்சுக்கிறது எந்த மேடைக்கு போனாலும். அது மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுங்க. அற்புதமான மேடை, இந்த இண்டஸ்ட்ரி மேடை. இது ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வெற்றியில் குதூகலிக்கும் நீங்கள் யாருடைய தோல்வியிலும் குதூகலிக்காதீர்கள். ஏன்னா அவர் படம் போயிடுச்சாமே அப்படின்னா 4 புட்டுக்குச்சுன்னா எனக்கு அடுத்த கியூவில் நிற்கிறது நான் தான். அதை மறந்துடக்கூடாது. அது ஃபைனான்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும். படம் பார்க்குறவனுக்கு ஒரு போர் அடிச்சிடும். வேறு மொழி படங்கள் போட்டிக்கு வந்திருக்கு, ஜெயிச்சிருக்கு. அதுக்கு காரணம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். இந்த ஓடிடி கதையை தான் நான் சொன்னேன். அன்றைக்கே கொடுத்து தொலைச்சிருக்கலாம் ரெட் ஜெயின்ஸுக்கு. நான் வேறு ஜெயிண்ட்டுக்கிட்ட போயிட்டேன். தப்பு தான். முதல்ல பண்ண வேண்டியது விஸ்வரூபம் இவங்களுக்கு தான். இவர் இல்லை காமெடி பண்ணலான்னு சொன்னதுனால தான் காமெடி. இல்லைன்னா இந்த மேடை அப்போவே வாய்த்திருக்குமோ என்னமோ தெரியல. நீங்கள் வெற்றி பெற்றால் நான் எனக்கு அல்ப சந்தோஷம். விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டேன். அதை தவிர வேறு ஒன்றும் வேணாம். சந்தோஷம். இந்த கணக்கு கொடுத்தீங்க தெரியுமா? இது அற்புதமான ஒரு விஷயம். இது இண்டஸ்ட்ரியை எங்கே கொண்டு போய் உலக சினிமாவில் தமிழ் சினிமாவை கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. இந்த நேர்மையை வணங்குபவன் நான். ஸோ இந்த நேர்மையும் வணங்குகிறேன். இது தொடரட்டும். பலரும் இதில் பிரயோஜனப்படட்டும். விமர்சகர்கள் இருப்பாங்க அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. உங்கள் அப்பா சினிமாவில் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டார். சினிமா எடுக்கணுமான்னு கெஞ்சி கேட்டேன் நான். தொடரட்டும், அதை ஒன்றும் பண்ணிடாத, அந்த வேலை அது நடக்கட்டும், நான் இல்லையா அப்படின்னு என்ன உதாரணம் காட்டினேன். அரசியலும் பண்ணிக்கிட்டேன், சினிமாவை விட்டுருவேன் நான். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. எங்கே போனாலும் இந்த ரெட் ஜெயண்ட் தொடர்ந்து நடக்கட்டும். ராஜ்கமல் 40 வருஷம்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நான் என்னால் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஆயிடுச்சு இந்த 40 வருஷம். எனக்கு பாருங்கள், உதயநிதி ஹீரோவை போட்டு எடுப்பேன்னு நான் நினச்சேன்னா பாருங்கள், அவர் ரசிகர்களை டைரக்டர் ஆக்குவதும் ஹீரோ ஆக்குவதும் எவ்வளோ பெரிய பெருமை எனக்கு. நன்றி. இந்த விழா மேடையை
நமது மேடையாக மாற்றிய உங்கள் பெருந்தன்மைக்கு வணக்கம். நன்றி. Thank you. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நானும் நினச்சே பார்க்கல உங்கள் தயாரிப்பில் நான் ஹீரோவாக நடிப்பேன்னு. சார் வந்து அந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த லைன் சொன்னார். சொன்னோடனே சே இது நமக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி தோணுச்சு. அப்புறம் சார் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ என்ன சார், ரொம்ப நன்றி சார் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. So Kamal sir, please stay back and இப்போ கமல் சார் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக எங்களுடைய மரியாதை உங்களுக்கு தருவதற்காக கேன் ஐ ஹேவ் ஆல் தி ஹீரோஸ் ஆன் ஸ்டேஜ். கேன் ஐ ஹேவ் கார்த்தி சார், விஷால் சார், சிவகார்த்திகேயன் அவர்கள், சூரி சார் ப்ளீஸ் வாங்க மேடைக்கு வாங்க, லோகேஷ் ப்ளீஸ் ஜாயின் அஸ், விஜய் சேதுபதி அவர்கள், அருள்நிதி சார் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் அஸ், போனி கபூர் சார் கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ், Kalanya TV Karthik sir, if you're around, please join